குரூப் ஸ்டார்ட் பண்ண சொல்லி. அதே நிமிஷத்தில் 10:15 அந்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், கிட்டத்தட்ட 200-250 பேர் அப்போவே ஜாயின் பண்ண அந்த குரூப்பில். அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கே சாண்டிங் ஆரம்பித்தோம் வித்தவுட் டிலே. சுவாமி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவோமா. அதுக்கப்புறமா அவர் எப்போவுமே டூரிங்கில் தான் இருப்பார். அதுக்கு அடுத்த தடவை அவர் திருப்பி டூர் போகிறார். வேற எங்கேயோ போகிற, தமிழ்நாட்டில் வேற எங்கேயோ இடத்துக்கு போயிட்டு அவர் என்ன சொன்னார், நான் 3 மணிக்கு வந்துடுவேன், மிட்நைட் 3 நான் வந்துடுவேன். நான் ஒரு 2 வரைக்கும் முழிச்சுட்டே இருக்கேன். சரி, ஏதாவது கால் வந்ததுன்னா நம்ம தூங்கி போயிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு சுவாமி மந்திரத்தையே தான் சொல்லின்னு இருக்கேன். ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுவேன், இல்லைன்னா ஜெபிச்சுன்னு இருப்பேன். சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு 2 மணிக்கு கால் பண்ணுறேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்தது மொபைல். சரி, சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும், பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டேன். திருப்பி ஒரு 2:30க்கு அடித்து பார்த்தேன், அப்பவும் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. சாயிநாதாய இவ்வளோதான் ஆரம்பிச்சிருப்பேன். ஐ காட் அ கால். எனக்கு பெரிய ஆச்சரியம், இவ்வளோ நேரம் சுவிட்ச் ஆஃபில் இருந்த மொபைல் எப்படி ஆன் ஆச்சு? நான் எடுத்து வச்சுன்னு ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்கிறேன், நோ ரெஸ்பான்ஸ். ஃபோன் வந்தது, நான் ஹலோ சொல்கிறேன், நான் பேசுகிறேன், ஆனால் அந்த பக்கத்துலேருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு 20 செகண்ட் போயிருக்கும். அந்த பக்கத்துலேருந்து ஹலோ எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. இல்லை நீங்கள் வந்துட்டேலா இல்லையா அப்படின்னு தான். நீ தானே கூப்பிட்ட அப்படின்னார். நான் கூப்பிடல, நீங்கள் தானே கூப்பிட்டல அப்படின்னு. இல்லை அது சுவிட்ச் ஆஃப்ல எல்லாம் இருந்தது அப்படின்னார் என்கிட்ட. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனா, அவரே தான் எனக்கு ரிசீவிங் கால் தான் வந்தது, நான் டயல் பண்ணலை, ஏன்னா சுவிட்ச் ஆஃபில் இருந்தது மொபைல், நான் விட்டுட்டேன். எனக்கு சுவாமியே ஃபோன் பண்ணி நான் பத்திரமா தான் அவனை கொண்டு வந்துட்டுருக்கேன். யோசிச்சு பாருங்க அந்த மொமெண்ட்டை நீங்கள் என்னன்னு சொல்லுவேன். எனக்கு நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது அந்த மந்திரம். 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது நமக்கு அதை ஃபுல்லாக கேட்கறதுக்கு. அவ்வளோ பவர்ஃபுல்லான மந்திரம்.